விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கின் இறுதி அறிக்கையை 12 வாரங்களில் தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜனவரி 3ஆம் தேதி விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் கழிவறைக்கு சென்ற எல்கேஜி மாணவி கழிப்பிட தொட்டியில் விழுந்து உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக சிறுமியின் தந்தை பழனிவேல் அளித்த புகாரின் அடிப்படையில் பள்ளி தாளாளர், முதல்வர் உள்ளிட்டோருக்கு எதிராக விக்கிரவாண்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வழக்கு விசாரணையை சிபிஐ அல்லது சிபிசிஐடிக்கு மாற்றக்கோரி உயிரிழந்த சிறுமியின் தந்தை பழனிவேல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். குழந்தை மரணத்தில் பல சந்தேகங்கள் உள்ளதால் விசாரணையை மாற்ற வேண்டும், கண்காணிப்பு கேமரா பதிவுகளை பெறும்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகிலன் சம்பவம் தொடர்பாக டிஎஸ்பி தலைமையில் புலன் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் 23 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இதையடுத்து புலன் விசாரணையை விரைந்து முடித்து 12 வாரங்களில் இறுதி அறிக்கையை விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் சிசிடிவி காட்சிகளை மாணவியின் தந்தையிடம் வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற மறுப்பு தெரிவித்த நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.